வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ்ல இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல யூடிஹெச்ஆர்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு அதை பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பார்த்தோம், அதையும் பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒரு பெரிய மைல்ஸ்டோனு ஹியூமன் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு, சிவில் அண்ட் இன்டர்நேஷனல் கவர்னன்ட் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் கவர்னன்ட் அண்ட் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்தது இந்த மூணும் சேர்ந்து ஒரு கண்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்க ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட டிக்னிட்டியும், அந்த கண்ட்ரியில இருக்க மக்களோட பீஸ், வெல்ஃபேர், இது எல்லாமே மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூடிஹெச்ஆர் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கலோனியலிசமும் எக்ஸ்பிளாய்டேஷனும் ஒரு காமன் பப்ளிக் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுதான் எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இது அதாவது சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை விட எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஜெனரல் அசம்பிளியில 16th December 1966 எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸை ரெசல்யூஷனா கொண்டு 3rd January 1976 அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பிரியாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதேதான், சேம் தான். அதாவது சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை விட எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ரொம்ப முக்கியம். இந்த அப்ளிப்மெண்ட் எல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு ஹியூமனால அந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸையே அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ டு மூவ் வித்தவுட் ஃபியர் அண்ட் வாண்ட் இல்லாம அவங்க மூவ் ஆகுறதுக்கோ, அவங்க பேசுறதுக்கோ, அவங்களோட ரைட்ஸை என்ஜாய் பண்றதுக்கோ இந்த எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஐசிசிபிஆர்ல டோட்டலா 31 ஆர்டிகல் இருக்கணும். அதுல 5 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம 3 பார்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸாம் ஓரியன்டா எழுதுற மாதிரி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஆர்டிகல் 1. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதேதான் நம்ம ஐசிசிபிஆர்ல பார்த்தா அதேதான் இதுலயும் வரும். இதுல எக்ஸ்ட்ராவா எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸை என்ஜாய் பண்றதுக்கும், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை என்ஜாய் பண்றதும், ஓட்டிங் ரைட்ஸை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதே இதுலதான் அதுலயே சொல்லியிருப்பாங்க, ஓட்டிங் ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். பிளஸ் இதுல எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் என்ஜாய் பண்றத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஈஸியா தான் இருக்கும். பார்ட் 2ல ஸ்டெப்ஸ் ஃபார் ஃபுல்லி ரியலைசேஷன் ஆஃப் த ரைட், ஆர்டிகல் 2. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல இந்த எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸை ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும் அங்க இருக்க மக்கள் அப்படின்னா, அந்த ஸ்டேட் நெசசரி ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான ரெமெடி, ஹெல்ப் எல்லாமே அதாவது இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸும் கேட்டுக்கலாம். பிளஸ் இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸ் பிளஸ் ஸ்டேட்டோட அசிஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த கண்ட்ரியை அப்லிப்மெண்ட்டும் பண்ணலாம், கோஆபரேஷனோட. எஸ்பெஷலா எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. அடுத்தது இந்த ரைட்ஸ் எல்லாமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ரேஸ், கேஸ்ட், கிரீடு, கலரு, ஜெண்டரு, பிளேஸ் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாம ஒரு பப்ளிக், ஒரு பர்சனுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அஷூரன்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஈக்குவல் ரைட்ஸ், ஆர்டிகல் 3. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவல் ரைட்ஸ்னாலே போத் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், இவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. கரெக்டா 3 லைன்ஸ்லயே முடிஞ்சிருச்சு. ஆர்டிகல் 4 நோ லிமிடேஷன் ஆன் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் திஸ் ரைட், அதாவது எந்த லிமிடேஷன் இருக்கக்கூடாது இந்த எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு. இந்த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு என்ஜாய் பண்ணணும், எந்த லிமிடேஷன்ஸும் இல்லாம, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும்
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம என்ஜாய் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ ஃபார் இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக்கோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டியும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டியும் இருக்க ரைட்னால இதை வந்து ஃபுல்லஸ்டுக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டிகல் 5ல நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தீஸ் ரைட்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா சேம் கான்செப்ட் தான் இதுல வருது. ஒரு பர்சனோ இல்ல குரூப் ஆஃப் பர்சனோ சில எக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸை என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ்ல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அன்லெஸ் அன்டில் அந்த கண்ட்ரில ஏதாவது ஒரு லா மேட் அவுட் ஆயிருக்கு, அது வந்து எந்த ஹியூமன் ரைட்ஸை வைலேட் பண்ணல அப்படின்னும் போது அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கலாம். அது தவிர்த்து மித்தபடி இந்த ரைட்ஸ் என்ஜாய் பண்றதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்ட் 3 ரைட் டு ஒர்க் ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6ல என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஒரு பர்சன் இருக்கும், இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுக்கோ பிடிச்ச எம்ப்ளாய்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு பிடிச்ச கம்பெனி சூஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அங்க வந்து எனக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றதோ எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதோ எனக்கு வந்து அங்க இருக்க பாலிசிஸ் பத்தி சொல்லி தரதோ கைடன்ஸ் கொடுக்கறதோ ரைட் டு ஒர்க்கோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இது மூலமா வந்து அந்த ரைட் டு ஒர்க் வந்து ஒன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்ல ஒரு பகுதி. இந்த ரைட் டு ஒர்க்கை நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஃபுல்லஸ்டா கிடைக்கணும். எதெல்லாம் அந்த ரைட்ஸ் என்ஜாய் பண்ணும், எதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃப்ரீடம்ஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆர்டிகல் 7 ரைட் டு என்ஜாய் ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் வந்து ஒன் ஆஃப் த ரைட்னு சொல்லியாச்சு. ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா எதை சொல்ல வராங்க அப்படின்னா ஒர்க்குன்னு போயிட்டாலே நமக்கு ரெமுனரேஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு வேலைக்கேற்ற ஊதியம் வந்து கட்டாயம் கிடைக்கணும். அந்த ஊதியமும் வந்து மினிமம் வேஜஸ்க்கு விட கம்மியா இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் வேஜஸ் ஆவது ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மினிமம் வேஜஸ் வச்சு அவங்களால டீசென்ட் லிவிங், அதாவது இதெல்லாம் இவ்வளவு அமௌண்ட் இருந்தா இந்த ஊர்ல இவங்களால சர்வை பண்ண முடியும் அப்படின்ற அமௌண்ட்டுக்கு அந்த டீசென்ட் லிவிங்க்கு ஏத்த மாதிரி ரெமுனரேஷன் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேஃப்டி அண்ட் ஹெல்த்தி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றாங்க. நான் வந்து எம்ப்ளாயரா இருக்கேன், முதலாளியா இருக்கேன் போது என்னோட எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட், லெஷர் டைமு, லஞ்ச் டைமு, ஒர்க்கிங் ஹவர்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ஃபார்ம் அண்ட் ஜாயின் அ ட்ரேட் யூனியன். இப்போ வேலைக்கு போயாச்சு அப்படின்னா நம்ம அங்க இருக்க எல்லாரும் ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்றது வந்து ஒரு அதை வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது, எந்த சட்டத்தினாலையும் அதை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் வந்து இந்த கண்ட்ரில ஒரு ட்ரேட் யூனியன் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் வந்து இங்க இருந்துட்டு ஃபாரின் கண்ட்ரியோட ட்ரேட் யூனியனோட சேர்ந்தும் ஒர்க் பண்ணலாம். we can join இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன் கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து என்னோட ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னா அப்படி இருந்துக்கலாம். இந்த இதுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ண முடியாது. ரைட்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் வந்து ஃப்ரீயா ஃபங்க்ஷன் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, லிமிடேஷன்ஸும் கிடையாது. ஆனா வந்து சப்ஜெக்ட் அந்தந்த ஸ்டேட்ஸ்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்க லாவை பேஸ் பண்ணி அவங்க அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நடந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட் டு ஸ்ட்ரைக் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு மாதிரி வந்து லாஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ட்ரி லாஸை பேஸ் பண்ணி அந்த ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுத்துட்டு போகலாம். இதுதான் ஆர்டிகல் 8ல சொல்றாங்க. ஆர்டிகல் 9 வந்து ரைட் டு சோசியல் செக்யூரிட்டி. சோசியல் செக்யூரிட்டி இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட்ல தான் என்னோட புக்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் சோசியல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம், அதை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுதான் என் புக்ல இருக்கு. ஆர்டிகல் 10ல என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஃபேமிலி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மதர் அண்ட் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி அப்படின்னும் போது இஃப் அட்டைன் மெஜாரிட்டி ஏஜ் 18 இயர்ஸ் அட்டைன்மெண்ட் அப்படின்னா we can marry அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னும் போது அந்த
பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த பர்டிகுலர் எங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து லீவ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றாங்க. லீவோட அதாவது சம்பளத்தோட சேர்த்து லீவ் கொடுக்கணும்ன்றாங்க. அப்படி முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பெஷல் மெஷர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சில்ட்ரன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வரும்போது 14 இயர்ஸ் கீழே இருக்க குழந்தைங்களை வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னும், அவங்க அப்படி 14 இயர்ஸ் அந்த 14 to 18 இருக்கவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னும், அவங்களுக்கு லெஷர்ஸ் பிரேக் டைம் எல்லாம் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் இதுல பேசியிருக்காங்க. இதுதான் வந்து 10 ஆர்டிகல் 11 வந்து ரைட் டு அடிக்குவேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னாலே ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், உணவு, தங்குமிடம், ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், வீடு, இது மூணும் தான் ரொம்ப முக்கியம். இது மூணும் அந்தந்த கண்ட்ரி வந்து அங்க இருக்க மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும், அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அவங்களால முடியல அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் பார்ட்டிஸும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாவே வைக்கணும். எதை அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹங்கர். அதாவது இந்த எங்க அந்த கண்ட்ரில யாருமே பசியோட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாவே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஃபுட்டு, நியூட்ரிஷியன்ஸ், ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றது, ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டை கன்சர்வ் பண்றது, இது ரிலேட்டடான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபுட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் வந்து ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட ஃபுட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 12 ரைட் டு ஹெல்த். ரைட் டு ஹெல்த் வந்து ரைட் டு ஹெல்த் இன்க்ளூடட் மென்டல் ஹெல்த் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்னென்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு ஹெல்த் அப்படின்னாலே ஒரு குழந்தை இருக்காங்க, வகுத்துக்குள்ள அம்மாவோட வகுத்துக்குள்ள இருக்க குழந்தை, அதே மாதிரி பிறந்த குழந்தை, அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க, இவங்க 3 பேரோட ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுதான் மெயினா இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த என்விரான்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் பத்தியும் சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அங்க இருக்க ஹைஜீன் பத்தியும், இப்ப நம்ம ஒரு இடத்துல வசிக்கிறோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் ஹைஜீனும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது பூவரா இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அங்க இருக்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இது அந்த மக்களோட அடிப்படை உரிமைன்னு சொல்றாங்க. எபிடமிக், எண்டமிக், அதாவது நம்ம கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா, இது எல்லாமே இந்த மாதிரி தொற்று வியாதிகள், எபிடமிக்கான தொற்று வியாதி, எண்டமிக் டிசீசஸ் சொல்லுவாங்க, அது ஆக்குபேஷனல் டிசீஸ். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னும் போது அங்க ஸ்ப்ரெட் ஆகுற டிசீசஸ், இதுல இருந்தெல்லாம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் மெடிக்கல் அட்டென்ஷனும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 13, 14 ரெண்டுமே ஒரே விஷயத்தை பத்தி தான் சொல்றாங்க. ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாலே பிரைமரி எஜுகேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்டரி எஜுகேஷன்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹையர் எஜுகேஷன் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்தாப்புல ஸ்காலர்ஷிப்போ இல்லைன்னா மித்த ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபண்டமெண்டல் எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷனை மிஸ் பண்ணி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் பேசிக் எஜுகேஷனும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து இதுல சொல்ற. ரைட் டு கல்ச்சர் அண்ட் டு என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் சயின்டிபிக் ப்ராக்ரஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 15 இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பர்சனா இருக்கேன்னா என்னோட கல்ச்சுரல் ரைட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி நான் கண்டுபிடிச்ச ஐபிஆர் ரிலேட்டடான விஷயங்கள் தான் வரும். ஏதாவது சயின்டிபிக் ரிலேட்டடா ஏதாவது நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாலோ ஏதாவது டிசைன் பண்ணாலோ அதுக்கு வந்து எனக்கு ஆத்தர்ஷிப் கொடுக்கறது இதுலதான் வரும். அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சயின்டிபிக் ப்ராக்ரஸ் இதோட அப்ளிகேஷன்ஸை என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, சயின்டிபிக் ப்ராக்ரஸ் அப்படின்னும் போது இப்போ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னும் போது ஏசி யூஸ் பண்றாங்கன்னா நீ ஏசி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏசி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை யாரும் தடுக்க முடியாது. அது இந்த மாதிரி
சில சயின்டிபிக் ப்ராக்ரஸ். இப்போ மொபைல் ஃபோன் இருக்குன்னா நான் மொபைல் ஃபோன்ல நான் என்னோட ஃபோன்ல நான் எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன வேணாலும் சேட் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சப்ஜெக்ட் டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து ப்ராப்பர் மீன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி சயின்டிபிக் ப்ராக்ரஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஆர்டிகல் 15ல சொல்றாங்க. ICESCRல இதுதான் இந்த 15 ஆர்டிகல்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்ம பார்ட் 3 வரைக்கும் எழுதுனா போதும். ICESCR வந்து மோஸ்ட்லி வந்து 7 மார்க்ல கேட்பாங்க. சில டைம்ல வந்து ICESCRல நம்ம ரைட் டு ஒர்க் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் ரைட் டு ஒர்க், லெஷர் டைம், ஃபார்மர் ட்ரேட் யூனியன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்க கேஸ் லாஸை வந்து கேட்கலாம். இல்லாட்டி அந்த பர்டிகுலர் ஆர்டிகிளை மட்டும் தனியா வந்து 4 மார்க்லயும் கேட்பாங்க. இவ்வளவுதான் ICESCR. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஆனா இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 மார்க்கோ ப்ராப்ளமோ எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.